அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதேபோல் இன்று திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை எண்ணி ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடை தான் சொல்ல போகிறேன். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. விஸ்வாசி மார்கழி 25 இன்று வெள்ளிக்கிழமை, ஆங்கில வருடம் ஜனவரி 9, 2026. இன்று மேல் நோக்கி நாள். அதே போல் இன்று சஷ்டி விரதம் கடைபிடிக்கப்படுகிறது. கருத்தில் கொள்ளுங்க. நட்சத்திரம் இன்று மாலை 6:06 வரை உத்திரம், பின்பு அஸ்தம். திதி இன்று காலை 11:43 வரை சஷ்டி, பின்பு சப்தமி. யோகம் இன்று சித்த யோகம், அமிர்த யோகம். சந்திராச நட்சத்திரம் அபிட்டம், சதயம். ராசி பார்த்தீங்கன்னா மகரம், கும்பம். சந்திராசை பொறுத்த மட்டும் ஒரு ராசியை 50% பாதிக்கும், லக்கணத்தை 90% பாதிக்கும். அதனால் இந்த மகர ராசி மகர லக்கணம், கும்ப ராசி கும்ப லக்கணம் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும். வண்டி வாய்ச்சலுக்குள்ள மிக கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும். எக்காரத்து கொண்டோ வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் விழிப்புணோடு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்க. நல்ல நேரம் காலை 9:30 10:30, மாலை 4:30 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 1:30, மாலை 6:30 7:30. இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதிகளுக்கு சாந்தி முகூர்த்தம் அமைப்பது, குழந்தை பாக்கி இல்லாதவர்கள் பயன்படுத்துவது, எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் இந்த கௌரி நல்ல நேரத்தை பயன்படுத்தினா அற்புத பலன்களை பெற முடியும். அது கூட சேர்த்து சுபவாரியை பயன்படுத்தினா உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும். இன்று வெள்ளிக்கிழமை என்பதால் சுக்கிர பகவான் தான் வரநாதன், அவரே இன்றைய கதாநாயகன். சுக்கிரவாரம் பார்த்தீங்கன்னா காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. சுக்கிரவாரம் முடிந்ததும் புதன் வாரம் 1 மணி நேரம், சந்திர வர 1 மணி நேரம் சுப வரங்கள் இயங்கும். அதுக்கு அடுத்து சனி வர 1 மணி நேரம் அசுப வர, அதுக்கு அடுத்து 1 மணி நேரம் குரு வர சுப வர இயங்கும். கருத்தில் கொள்ளுங்க. இந்த சுப வரைகளை பயன்படுத்தி வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறலாம். ராகுகாலம் காலை 10:30 to 12, யமகண்டம் மாலை 3 to 4:30, குளிகை காலை 7:30 to 9. சூலம் மேற்கு. கோயிலுக்கு சென்றால் மேற்கு சைடு பார்த்து தான் இந்த கற்பூரம் விளக்கு ஏற்றணும். ஏன் என்று மேற்கு தசநாதன் வழி நடத்துவதால் அவர் வழியிலேயே செல்வது சிறப்பு. நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.